கிடந்து பூசு மஞ்சளை கிடந்து எப்படி விதவையாக விட்டீர்களே அம்மா. உங்களுக்கு இந்த நிலையை நான் பார்க்க வேண்டுமா தாயே? அப்பா எழுதுகளப்பா, எங்களோடு பேசுகளப்பா. அப்பா எங்களை விட்டு பிரிந்து செல்வதற்கு உனக்கு எப்படி அப்பா மனம் வந்தது? அப்பா உன்னுடைய மகள் நான் கூப்பிடுகின்றேனே, உன்னுடைய செவிக்கு கேட்கவில்லையா தந்தையே? அப்பா அப்பா குத்து விளக்கழிந்ததம்மா, மனம் குமரிட்டு போனதென்ன? குப்புசாமி என்ற 5 எழுத்து மறைந்ததம்மா. குப்புசாமி என்ற 5 எழுத்து மறைந்ததம்மா. அம்மா அப்பா எழுதுகளப்பா. அப்பா ஆவி பிரிந்தது, ஆயுள் முடிந்தது, கூடு கலைந்ததப்பா, முன்பாவி உன்னோடு போனதப்பா. அப்பா நீ பறந்ததப்பா. அப்பா எழுதுகளப்பா. ஆவி பிரிந்தது, ஆயுள் முடிந்தது, கூடு கலைந்ததப்பா, அவர் வாழ்வி குண்டோடு போனதப்பா. குப்புசாமி அப்பா குருவி பறந்ததப்பா. ஆவி பிரிந்தது, ஆயுள் முடிந்தது, கூடு கலைந்ததப்பா, உன்பாவி உன்னோடு போனதப்பா. அப்பா குருவி பறந்ததப்பா. உடலுக்கும் உயிருக்கும் உனக்குள்ள சொந்தத்திற்கும் அப்பா குப்புசாமி அப்பா உடலுக்கும் உயிருக்கும் உனக்குள்ள சொந்தத்திற்கும் என்றோடு முடிந்ததப்பா. அதுவோ என்றோடு முடிந்ததப்பா. என்றோடு முடிந்ததப்பா. ஆவி பிரிந்தது, ஆயுள் முடிந்தது, கூடு கலைந்ததப்பா, அவர் வாழ்வு குண்டோடு போனதப்பா. அப்பா குருவி பறந்ததப்பா. தின தின நீ தூங்க தூக்கமெல்லாம் உனக்கு. அப்பா அப்பா குப்புசாமி அப்பா தின தின நீ தூங்க தூக்கமெல்லாம் உனக்கு நிரந்தர தூக்கமப்பா. அதுவோ நிரந்தர தூக்கமப்பா. நிரந்தர தூக்கமப்பா. ஆவி பிரிந்தது, ஆயுள் முடிந்தது, கூடி கலைந்ததப்பா, அவர் வாழ்வு குண்டோடு போனதப்பா, குருவி பறந்ததப்பா.
அப்பா குப்புசாமி அப்பா கொடியே முளையடிவன் குலப்பாத்து மலரிட்டு படையில வைத்தாரப்பா உனக்கு கொய்யோ வைத்தோமப்பா ஆவி பிரிந்தது ஆயுள் முடிந்தது கூடி கலைந்ததப்பா முன்பாழ்வு குண்டோடு போனதப்பா அப்பா குருவி பறந்ததப்பா அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, இந்த மண்ணிலே நமது கிராமத்திலே பிறந்து வாழ்வாங்கு வாழ்ந்து இறைவனோடு பாதத்தை அடைந்திருக்கும் உப்புசாமி ஐயா அவர்கள் இறைவனோடு பாதத்தில் இளைப்பாற வேண்டும், அவரது ஆன்மா இறைவனோடு பாதத்தை சேர வேண்டும். துணைவியாக இருக்கக்கூடிய திலகம் என்று சொல்லக்கூடிய அம்மையார் இதுநாள் வரையிலும் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அந்தணர்கள் வேதம் ஓத அரசாணி வலம் வந்து பெரியவர்கள் வாழ்த்துரைக்க அர்ச்சதை போட்டு திரு மாங்கல்யம் கழுத்திலே ஏறியது. ஊரார் பார்த்த கோலம், உரியவன் மட்டும் பார்க்காத கோலம் விதவை கோலம். அந்த விதவை கோலத்தை பார்க்கும்படியான இப்பேற்பட்ட நிலைமை தீர்க்க சுமங்கலியாக ஒரு பெண் பிறந்து தீர்க்க சுமங்கலியாக வாழ்ந்து தீர்க்க சுமங்கலியாக இறைவனோடு பாதத்தை சேர வேண்டும். இதுவரை நாளையிலும் அக்னியை சாட்சியாக வைத்து கரம் பிடித்த திருக்கை குப்புசாமி ஐயா அவர்கள் திலகவதி அம்மையார் கரத்தை விட்டு இறைவனோடு பாதத்தை சேர்ந்திருக்கிறார்கள். அவர் இறக்கவில்லை, இந்த மண்ணிலே மீண்டும் முளைத்திருக்கிறார். சரீரத்திற்குத்தான் அழிவு இருக்கிறது, ஆன்மாவுக்கு அழிவு என்பதே இருக்காது. பிறக்கும், மீண்டும் இந்த பூமியில் மனிதனாக பிறக்கும். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மணி மேனியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இந்த உலகில் யாவையும் இல்லை. உலகை யாவையும் தாம்பலம் மாக்கலும் நிலை பெருத்தலும் நீங்கில்லா அழகுடையான் அன்னருக்கே சரணம் நாங்களே என்ற செப்பிய வாக்கின் பிரகாரம் எப்படி இந்த நாடகத்திலே ஒரு மன்னனாக வாழ்ந்து இறைவனோடு பாதத்தை சேர்ந்திருக்கும் ஐயா அவர்கள் இந்த மண்ணிலே பிறந்து பிள்ளைகளை பெற்று பேர குழந்தைகளையும் கண்டு இன்று இறைவனோடு பாதத்தை சேர்ந்திருக்கிறார்கள். எப்படி தாயது வீட்டிலிருந்து தாம் வாழ்கின்ற காலத்திலே தன் மகள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக யானை மீதும் குதிரை மீதும் எண்ணாத சீர்வரிசைகள் கொடுத்திருப்பார்கள். ஆனால் ஒரு பெற்றெடுத்த மகளுக்கு இறுதியாக கொடுக்க வேண்டிய சீர்வரிசை என்ன தெரியுமா? நாம் இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு சென்ற பிறகு தாய் வீட்டு கோடி தன் தலை மீது விழ வேண்டும், மாதா வீட்டு கோடி நாம் பெற்ற மார் மீது விழ வேண்டும். யாரும் இல்லாத இந்த நேரத்தில் பேர குழந்தைகள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் சார்பாக காலம் சென்ற குப்புசாமி ஐயா அவர்களுக்காக அம்மா
கொண்டு வந்து. எட்டெடுக்கும் மாளிகையில் ஏற்றி வைத்தையில் தலைவர் விட்டு விட்டு சென்றாரடி. இங்கே வேறுபட்டு நின்றேனடி, நான் வேதனையில் நின்றேனடி. எட்டடிக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் காலம் உள்ளவரை கண்ணிட்டத்தை நாக்கு விட்டு ஓடவிட்டு சென்றாரடி. என்னை கோலம் வர வேண்டாமடி, கோலம் வர வேண்டாமடி. காலம் உள்ளவரை யாருக்கும் கோலம் வர வேண்டாமடி, எங்கள் கோலம் வர வேண்டாமடி, கோலம் வர வேண்டாம். தேரோடு வீதிகிறேன் ஓடோடி வந்த என்னை போராட விட்டாரடி. கண்ணீர் நீரோட விட்டாரடி, கண்ணீர் நீரோட விட்டாரடி. எட்டடிக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றாரடி, வேறுபட்டு நின்றாரடி, எங்கள் கோலம் வர வேண்டாம். நீரில் கிணறாடி நிழலில் மரபாடி, நீரில கிணறானே நிழலில் மரமானே, நீரில் கிணறாடி நிழலில் மரபாடி. நிம்மதி எனக்கு இதையா வாழ்வில், நிம்மதி எனக்கு இதையா வாழ்வில், நிம்மதி எனக்கு இதையா. எட்டடிக்கு மாளிகையில் எட்டி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, வேறுபட்டு நின்றாரடி. குப்புசாமி என்னை வேதனையில் விட்டாரடி.
பெற்றெடுத்த மகள் நான் உனக்கு இந்த கோலத்தில் பார்க்க வேண்டுமா தாயி? அம்மா, உங்களுக்கு இந்த நிலைமை வர வேண்டும் அம்மா. எங்களை பாசமளத்த தாயி, அப்பா எங்களை விட்டு பிறந்து சென்று விட்டீர்களே குப்புசாமி அப்பா. இனிமே நாங்க யாரப்பா அப்பான்னு கூப்பிடுவோம்? அப்பா, அப்பா எனக்கு தண்ணியில தங்க கிண்ணா, அப்பா எனக்கு தண்ணியில தங்க கிண்ணா, அப்ப எனக்கு தனித்ததறி கட்டிடப்பா. அப்ப எனக்கு தண்ணியில தங்க கிண்ணா, அப்ப எனக்கு தண்ணியில தங்க கிண்ணோ, அப்ப எனக்கு தனித்தோதாரி கட்டிடப்பா. எனக்கு நாங்க கண்ணீர் இட்டு நின்னா, நீ பெத்த மக்க எனக்கு நாங்க கண்ணீர் இட்டு நின்னா, எங்க மனக்குறையே நாங்க யாரிடத்திலே குருடுப்பா. நீ பெற்ற பெண்ணுங்க நாங்க கண்ணீர் இட்டு நின்னா, நாங்க கண்ணீர் விட்டு நின்னா, நீ இல்லாத மனக்குறைய குப்புசாமி அப்பா நாங்க யாரிடத்தில் போய் சொல்லி அடுவோம்? எப்ப உன்னுடைய மகள் அதப்பா நான் காக்காய கத்துறேன்ப்பா, உன் காதுக்கு கேட்கலையப்பா. அப்ப எனக்கு வடக்கு சுடுகாடுப்பா, ஒயப்பா சக்கரப்பாவே, ஒயாரோ சக்கர தெய்வமே. அப்ப எனக்கு நான் வடமதுரே பலருப்பா. எப்பா எனக்கு வடத்துக்கு கொடுத்த பருவம் பண்ணலாதாப்பா. அப்ப எனக்கு வடக்க கொடுத்த பொண்ணு, அப்ப எனக்கு வடக்க கொடுத்த பொண்ணு இன்னைக்கு அப்பா இல்லாதானதுயா, நான் பரதேசியா குஞ்சரப்பா. வடக்க கொடுத்த பொண்ணுள்ளதா எழுந்திருப்ப, நீ பேர் வச்சல்லதாப்பா. வடக்க கொடுத்த பொண்ணுள்ளதா, அப்பா இல்லாத அனாதையா இந்த வாசலில குந்தி அழுகுறப்பா. இன்னைக்கு பம்ப புளிய மரம் அடத்ததிகார தெய்வமே, இன்னைக்கு நான் பந்தாடுவான் ஆனந்தவனா உமக குமார்ப்பா. ஓயப்பா இன்னைக்கு நான் பந்தாடு வீடு வந்தா என் பாசகரப்பா, இன்னைக்கு நான் பந்தாடி வீடு வந்தா அப்ப எனக்கு பச்சை தண்ணி யார் கொடுப்பா? நாங்க பந்தாடி வீடு வந்தா களைச்சி போய் அப்பா, நாங்க பந்தாடி வீடு வந்தா எங்களுக்கு பச்சை தண்ணி மொண்டு இங்க யார் கொடுப்பா? பாசகரப்பவே அப்ப எனக்கு சுருட்ட புளிய மரம் யாரோ சக்கர தெய்வமே, எப்படிக்கு நான் சுனாடும் நந்தவனோ உமக ரவிப்பா. ஓயப்பா இன்னைக்கு நான் சூதாடி விடு வந்தா, நீ பெத்த புள்ள ரவி இன்னைக்கு நான் சூதாடி விடு வந்தா அப்ப எனக்கு சொட்டு தண்ணி யார் கொடுப்பா? சூதாடி வீடு வந்தா உன் பிள்ளை ரவி சூதாடி வீடு வந்தா எனக்கு சொட்டு தண்ணீர் இங்கே யார் கொடுப்பா? இன்னைக்கு சீம சரவலுக்கு ஒயன் பசக்கர தெய்வமே, எப்படிக்கு நாங்க சிந்தாதே நீ விளக்கு உன் பிள்ளையாக பிறப்பா, எப்படிக்கு நான் சிந்தி அறிகிறப்பா ஒயன் பசக்கரப்போ இன்னைக்கு நான் சீர்குலைஞ்சி நிக்கிறப்பா.
இன்னைக்கு மதுரை சரவழக்க ஓய பாசக்கர தெய்வமே ஓய ரோசக்கரப்ப எப்ப இன்னைக்கு நாங்க மங்காதே நீ விளக்கு எப்பா உன் புள்ள கார்த்திகையப்பா இன்னைக்கு நாங்க சிங்கி அறிகிறோம்ப்பா நீ பெத்த மக்கள் இன்னைக்கு நாங்க மங்கி அறிகிறோம்ப்பா இன்னைக்கு அப்பா இல்லாதனதியா நாங்க குந்தித்தாரும்பா அப்பா இல்லாத அனாதையா உன் பிள்ளைங்க பொண்ணுங்க நாங்க குந்தித்தான் அழுகுறம்பா. இப்ப நீ போன 16 நாட்களாக நீ பெற்றெடுத்த பிள்ளைகளும் உனது பேர குழந்தைகளும் நீ தட்டி தாலி கட்டினியே உன்னுடைய மனைவி திலக முன்னைய நினைச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்கிறப்ப இனிமே எங்களை ஆதரிக்க யாருப்பா இருக்கிறாங்க? எங்களை யாரு நம்பிப்பா இந்த உலகத்துல நீங்க விட்டுட்டு பாருங்க குப்பசாமி அப்பா. அப்பா அப்பா நீ இல்லே நீ பெத்த மக்கள் ஆதரிக்க யார் இருக்கா? புது வேட்டி வாங்கி வந்தேன் அப்பா உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? அப்பா அப்பா நீ இல்லேன்னா நீ பெற்ற பிள்ளைகளை மனைவிய ஆதரிக்க யார் இருக்கா? புது வேட்டி வாங்கி வந்தேன் அப்பா உன்னை நாங்க புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? அப்பா அப்பா நீ இல்லேனா எம்மாதரிக்க யார் இருக்கா? புது வேட்டி வாங்கி வந்தேன் அப்பா உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? அப்பா எத்தனை பிறவியோ அப்பா எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் விழிக்க எங்கே போய் அடைப்பேனப்பா? இந்த பாவினா பெற்ற கடனே நான் தீர்க்க. அப்பா எத்தனை பிறவியோ இனி உன் வயிற்றில் நாங்கள் பிறக்க எங்கோ போய் அடைப்போம் அப்பா. அப்பா நீ எங்களை பெற்ற கடனை நாங்கள் தீர்க்க. அப்பா நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்பா எனக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது. அப்பா நாங்கள் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று குப்புசாமி அப்பா உன் பிள்ளைகளுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது. அப்பா நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்பா எனக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது. நாங்க கஷ்டப்பட்ட காலத்தில நீ கலகல நீ சிரிச்சிருப்பே உன் கரை வச்ச வேட்டியாலே அப்பா எங்க கண்ணீரத்தான் தொடச்சிருப்பே. அப்பா நாங்க கஷ்டப்பட்ட காலத்திலே குப்புசாமி அப்பா நீ கலகலன்னு சிரிச்சிருப்ப உன் கரை வச்ச வேட்டியால நாங்க அழும்போது உன் பிள்ளைங்க கண்ணீரத்தான் நீ தொடச்சிருப்ப. அப்பா கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்னப்பா நினைச்ச கலங்கிடுன்னு பிள்ளைகின்னா உன் சாவ கூட மறைச்ச.
அப்பா கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்னத்தானி நினைச்ச கலைங்கிடுவாங்க உங்க பிள்ளைங்கன்னு குப்புசாமி அப்பா உன் பிள்ளைகளுக்கு சொல்லாம உன் சாவ கூட நீ மறைச்ச கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்னப்பா நினைச்ச கலங்கிடுன பிள்ளைன்னா முசாவ கூட மறைச்ச எனக்கு திருநீர் பூசின கை அங்கு திருநீரையானதோ நான் திரும்பி வந்து பார்க்கும் போது என்னை பெற்ற தெய்வம் எங்கே போனதோ எங்களுக்கு திருநீர் பூசின கை சுடுகாட்டில் எரிக்கும் போது அங்கு திருநீரையானதோ திரும்பி வந்து நாங்கள் பார்க்கும் போது என்ன பெற்ற தெய்வம் எங்கத்தான் போனாயோ அப்பா உன்னுடைய மகள் நீலப்பா அப்பா என்ன போல பாவியாரோ இங்கு வந்து பொறக்கல கொல்லி வைக்க கொடுப்பனதா எனக்கு இங்கே கிடைக்கல அப்பா எங்களை போல பாவியாரோ இங்கு வந்து பிறக்கல கொல்லி வைக்கும் கொடுப்பனையும் சொந்த பந்தம் எங்கள் அனைவருக்குமே கிடைக்கல என்ன போல பாவியாரோ இங்கு வந்து பொறக்கல கொல்லி வைக்க கொடுப்பனதா எனக்கு இங்கே கிடைக்கல ஏன் கண்ணத்திலே விழுந்த கண்ணீர் அந்த கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்ல கடவுளப்போ அப்பனு தாழட்டும் கண்ணத்திலே விழுந்த கண்ணீர் அங்கே கடவுள் மேல் போய்விடட்டும் அப்பா எல்லா பிள்ளைங்கன்னு குப்புசாமி அப்பா எங்களை இனி அப்பான்னு தான் நாங்கள் அழட்டும் வாழ்வாங்கு வாழ்ந்து பிள்ளைகளையும் பெற்று பேர குழந்தைகளையும் கண்டு இறைவனோடு பாதத்தை அடைந்திருக்கும் உப்புசாமி ஐயா அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக அவரது துணைவியாக மனைவியாக விளங்கக்கூடிய திலகம் என்று சொல்லக்கூடிய அம்மையார் அவர்களும் மகன் குமார், மகன் ரவி, மகன் ஏகாம்பரம், மகள் லதா, மகன் கே கார்த்திகேயன், மகள் நீலா மற்றும் பேர குழந்தைகள், உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள், பொங்கும் பங்காளிகள் இந்த மண்ணிலே இதுவரையிலும் வாழ்ந்து ஐயா இறைவனோடு பாதத்தில் இளைப்பாற வேண்டும். அவர் இறக்கவில்லை. மீண்டும் அவரது ஆன்மா குழந்தை இல்லாத அவர்களுக்கு மீண்டும் குழந்தையாக தவழ்ந்து விளையாடுவார் என்று எல்லாம் வல்ல இறைவன் வைகுந்த வாசன் ஆபத் பாண்டவன் அநாத ரட்சனை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. அத்தா, உங்களை விட்டு பிரியும் காலம் வந்து விட்டது. இது வந்து விட்டது. திருமணம் நடந்து இவ்வளவு காலமாக உன்னோடு வாழ்ந்து வந்தேன். ஆனால் நீ உரைத்த வார்த்தைகளாம் கேட்கும் போது ஒவ்வொரு வார்த்தைகளும் நினைவுக்கு வரைக்கும் போதெல்லாம் மனவருத்தமாக இருக்கின்றது. அத்தா, மனவருத்தமாக இருக்கிறது. இன்னொரு கைகளிலே
அது நான் என்னை மறந்தாயோ ஏன் 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 என் உயிரே ஏன் ஏன் என் உயிரே சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரே அன்று சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரே சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரே சம்மதத்தானா தேன் 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 என் உயிரே தேன் தேன் என் உயிரே அன்று சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரே மங்கள மாலை குங்குமம்
முருகனா சரியா மேல இன்னொரு